இன்னைக்கு என்ன வீடியோனா பாப்பா அந்த ஸ்கூல் போகுது தான். ஸோ காலையில என்னென்ன பண்றோம் சொல்லிட்டு வாங்க பாப்பாக்கு நாங்க பேச பேச சின்ன மேடம் என்ன பேசிட்டே இருக்காங்க. நீங்களுக்கே புரியாது. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. டிராயிங் பண்றீங்களா பிரகிதா? ஒரு ஆளுக்கு தலை சீவ முடியாது, ஒரு ஆள் வந்து போன் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல. மொய் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டீங்களா? நாங்க வந்து வெளியில போயிருந்தோம், அதனால பசங்களே ஹோம்ஒர்க் பண்ணிட்டாங்க. ஓகே, முடிச்சிட்டாங்க. ஹோம்ஒர்க் நீ பண்ணிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? டிவேர்ட்ஸ்லாம் படிச்சிட்டீங்களா மோக்கி? தமிழ் டிவேர்ட்ஸ், இங்கிலீஷ் டிவேர்ட்ஸ்லாம் படிச்சிட்டீங்களா? மேக்ஸு ஓகே ஓகே. நான் கிளம்பிட்டேன். நீங்கள் உங்களை சீக்கிரம் அனுப்பிவிட்டு அப்படி நானும் ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான். நீங்க என்னோட வருவீங்க, நாங்க உங்களுக்கு டிரைவர் வேலை பார்க்குறோம். ஸோ நான் தான் வந்து உங்களை விட வருவேன். விட்டுட்டு திருப்பி வந்து என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஷிஃப்ட்னாலே கொஞ்சம் கஷ்டம்ப்பா. ஆஃபீஸ் போயிட்டு இந்த டிராஃபிக்கில் போயிட்டு ஆஃபீஸ் போகிறதுலே பெரிய விஷயமா இருக்கும். நைட் ஷிஃப்ட்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மதியத்தில் வந்து டிராஃபிக் இருக்காது, ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. பசங்களே ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுடலாம். பட் ஆனால் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுன்னா கொஞ்சம் ஹரிபரியாக கிளம்பணும், அர்ஜென்ட்டாக. உங்கள் வீட்டில் யாராவது இதை பேரில் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், எங்களுக்கு நைட் ஷிஃப்டாக இருந்தால் எங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் ஷிஃப்ட்னா எங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டம். சீக்கிரம் பாஸ்ட்டு சின்ன பாப்பாவுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே ஓகே. ஓய் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ரெட்டை ஜடை சூப்பராக இருக்கா ஓகே? என்ன ஜடை போட்டாலும் ஸ்கூலுக்கு ரெட்டை ஜடை தான் போட்டு போய் ஆகணும். கரெக்டா ஓகி? பிரகி அழக்கூடாது. ஹாய் சொல்லு. ஹாய். ரொம்ப கஷ்டம் கொஞ்சம். பெரிய பாப்பா வந்து பிரச்சனை இல்லை, சின்ன பாப்பா கொஞ்சம் கஷ்டம் ரெடி பண்ணுறது. ஆனால் சமத்தா ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. வெரி வெரி குட் கேர்ள். கரெக்டாக பிரகி? அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்களோ அதே போல் கிளம்பிடுவாங்க. அவங்க அக்கா கிளம்புற முன்னாடி இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகணும். பேக்லாம் இவங்களே எடுத்துப்பாங்க. சின்ன பாப்பா எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே நீ சரி ஓகே. பசங்களுக்கு என்ன இது ஸ்நாக்ஸ் நட்ஸா டுடே? எனக்கு இன்னைக்கு தக்காளி சாதம். ஏன்னா இவங்க தக்காளி எல்லாமே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சம். உங்களுக்கு நீ நட்ஸ் தான், நீ ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை. நாளைக்கு தான் வாங்கிட்டு வரணும். நட்ஸ் ஐட்டம் தான். இதான் பாதாம் இருக்குது, அப்புறம் முந்திரி, அப்புறம் திராட்சை இருக்குது. திராட்சை நல்ல திராட்சை இருக்குது. கொஞ்சம் இந்த தலை சீவறதுக்கு கொஞ்சம் முடி தான் சீவறதுக்கு ஒரு காம்பிடிஷனாக இருக்குது. பாப்பா முடி வந்து கொஞ்சம் சுருட்ட முடி. கொஞ்சம் இல்லை, அவருக்கு எப்படி தான் சுருட்ட முடி வந்து தெரியல. ரப்பர் வச்சிருந்தேன். ரப்பர் அவ்வளோதான். எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தலை சீவு முடிச்சாச்சு. டிஃபன் கொடுக்கலாம் 2 பேருக்கும். இட்லி சட்னி தான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? சீக்கிரம் டிஃபன் கொடுங்க. நானும் அப்படி ரெடி ஆகிட்டா? ஓகே ஓகே. ரெடி ஆகணும். டிஃபன் எடுத்துக்கிறேன். ஓகே பாய். பசங்க வேறு பால்லாம் எதுவும் குடிக்க மாட்டாங்க. எங்கள் பிள்ளைங்க குடிக்காதுங்க. ஸோ வந்துட்டு இட்லியும் காலையில் அவங்களுக்கு எப்பவுமே இட்லி இல்லைன்னா சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் தான் அவங்களுக்கு. பொட்டுக்கடலை சட்னியா? காரம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு, ஈஸியாக அவங்க அப்போ சாப்பிடுவாங்க. காரமாக மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க பெரிய பாப்பா. சின்ன பாப்பா எதாவது சாப்பிட்ருவாங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சமாக போதும் கார சட்னி. அந்த மாதிரி போயிட்டு பிரேக் இந்த உட்காந்து பெட்ல உட்காந்து சாப்பிடக்கூடாதானே? எங்கள் பிள்ளைங்க வந்து பெட்ல தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. வா 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 சீக்கிரம் வா. டைம் ஆகுது. எவ்வளோ இடம் இருந்தாலும் அந்த பெட்டு தான். பெட்டுக்கு ஆயிருந்துன்னா பெட்டு எடுத்து சோஃபா இருக்கு, சோஃபா கட்டுங்க. அந்த சோஃபால உட்காரவே மாட்டாங்க அவங்க. சூடாக ஹீட்டாக இருக்குமா பாருங்க. அவங்களுக்கு மட்டும் இன்னும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கணும்.
ஆனா ஸ்கூல்ல வந்து சாப்பிடுறாங்க. அதுவே தெரியல ஸ்கூல்ல எப்படி லஞ்ச் சாப்பிடுறாங்க. ஸ்கூலில் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா மிஸ் வந்து சாப்பிட சொன்னாங்கன்னா ஆனா லஞ்ச் பாக்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து கிளீனா தான் வரும். ஓகேங்களா? வந்து அது சாப்பிட்டுச்சா சாப்பிடலன்னா மிஸ் கிட்ட சாப்பிட்டாமாங்க. பாதி சாப்பிட இன்னும் பாப்பா என்ன பெரிய பிள்ளை ஆகல. அப்படியே அது வரையும் சாப்பிட்றதே பெரிய விஷயம். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதுதான். பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சாச்சு. அது லஞ்ச் பாக்ஸ் நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ்லாம் இல்லை, நான் அப்புறமா ஷாப் பண்ணால் போய் வாங்கிட்டு வந்து நாலுலேருந்து அதான் கண்டினியூ பண்ணோம். இது வந்து ஆம்லேட்டு, அவருக்கு தொட்டுக்க. இது தக்காளி சாதம். இது வந்து பசங்களுக்கு வந்து லெமன் சாதம். காலையில் வந்ததுதான் அவங்களுக்கு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, அவர் ஆஃபீஸ் போகிறன்றதால இந்த மாதிரி தான் செய்ய முடியும். அவர் வீட்டில் எல்லாமே சாம்பார் அந்த மாதிரி செய்வேன். நான் தான் ஏன்னா அவங்கள போய் விட்டுட்டு வரணும். நான் அதனால டைம் எடுத்தால் அவங்களுக்கு வந்து அவர் ஆஃபீஸ் போகிறவங்க மட்டும் வேறு ரைஸ். ஓகேவா? தக்காளி சாதமா? ஆமாம், தக்காளி சாதம். ஆம்லேட்டா? ஆம்லேட்டு உங்களுக்கு. ஓகே, சூப்பர். ஓகேவா? இது வந்து பசங்களுக்கு வந்து லெமன் சாதம். ஏன்னா பசங்களுக்கு நேராக தக்காளி சாதம். ஏன்னா அவங்களுக்கு வந்து காரம் இல்லாமல் பிடிக்கிறது தான் சொல்லிட்டேன். விதி பிரகி பேசாம போ. பா ஸ்கூல் கிளம்பிட்டேன். லஞ்ச் பேக் எடுத்துக்கிறேன். பாய் பாய். பேக் தூக்கிட்டு போகிறதே பெரிய விஷயம், பெரிய வேடம். அப்புறம் சின்ன பாப்பா அவங்களே பேக் மாட்டிப்பாங்க, அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. பாய் பாய். லஞ்ச் பேக் நீ எடுத்துக்கோ. தரேன். லஞ்ச் பேக்லாம் ரெடி. இதான் லஞ்ச் பேக். இது என்னோட லஞ்ச் பேக். ரகி எனக்கு எனக்கு பாய். வாங்கிட்டீங்களா?